வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணியம் இந்திரா கார்டன்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சூடோமோனாஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரைகோடர்மா உடைய கண்டினியூஷனான ஒரு வீடியோ தான். ஸோ யாரெல்லாம் ட்ரைகோடர்மா பற்றி பார்க்கலையோ அவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க் வச்சுருக்கோம். அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அது பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியாக கிடைக்கும். இன்றைக்கி டாபிக் சூடோமோனாஸ் நான் முதலே சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு சைட்லேயும் செடி வச்சுருக்கோம். இதில் இந்த சைட் செடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து கொஞ்சம் ரூட் ராட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த சைட் செடி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா ஹெல்த்தியாகவும் ஃப்ளவர் விட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் காய்க்கிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் சூடோமோனாஸ் அண்ட் ட்ரைகோடர்மாவுடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ் என்ன அப்படின்றது. இந்த ரூட் ஃபங்கஸ், இந்த ரூட் ராட் ஆனதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறையா ரெயின்ஃபால் சென்னையில் வந்துட்டுருக்கு. அதனால் ஃபங்கஸ் க்ரோத்னால இந்த செடி ராட் ஆகிருக்கு. சூடோமோனாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாக்டீரியா. முதல்ல நம்ம பார்த்த ட்ரைகோடர்மா வந்து ஃபங்கஸ். அதே மாதிரி சிமிலரான ஒர்க்கு தான் இந்த சூடோமோனாஸ் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு சூடோமோனாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அப்போது பாக்டீரியாவில் முக்கியமாக ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து கிராம் நெகட்டிவ், இன்னொன்று வந்து கிராம் பாசிட்டிவ். சூடோமோனாஸ் வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அதே மாதிரி பாக்டீரியாவிலே வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல், கம்மா, அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நம்மளுடைய சூடோமோனாஸ் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ராட் ஷேப்டு பாக்டீரியா. சூடோமோனாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு அதாவது அது வந்து ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ண நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் கோட்டயம் கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பண்ணதில் சூடோமோனாஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா சூடோமோனாஸ் யூஸ் பண்ண ஒரு அமராந்தஸ் பிளான்ட்டும் யூஸ் பண்ணாத ஒரு அமராந்தஸ்னால் ஒரு கீரை வெரைட்டி, அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீரை வெரைட்டியில் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய க்ரோத் இருக்குது வென் கம்பேர்ட் வித் சூடோமோனாஸ் யூஸ் பண்ணாத ஒரு அமராந்தஸ் பிளான்ட்டோட. ஸோ ரூட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அது நிறைய வாட்டர் இன்டேக், அது நிறைய நியூட்ரியன்ட் இன்டேக்கை டேக் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெம் உடைய திக்னஸ். ஸ்டெம் அப்படின்னா ஸ்டெம்முக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஜைலம்ட்டு ஒரு பார்ட் இருக்குது. அப்போ அந்த பார்ட்டும் நல்லா ப்ராடராக இருக்குது. அப்போ ப்ராடராக இருக்குது அப்படின்னா நியூட்ரியன்ட் கண்டென்ட்டோ வாட்டர் கண்டென்ட்டோ உள்ள இன்டேக் ஆகக்கூடிய ஏரியாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பிளான்ட்டு இன்னும் ஹெல்த்தியராக இருக்குது. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இன்க்ரீஸ்டாக இருக்குது. அதே நேரத்தில் யூஸ் பண்ணாத ஒரு கீரையில் வந்து நம்பர் ஆஃப் லீவ்ஸு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சூடோமோனாஸுடைய பெனிஃபிட்டு, ப்ரூவ்டு பெனிஃபிட், இந்தியன் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் நிறைய பேர் அதையே ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூடோமோனாஸ் யூஸ் பண்ண ஒரு செடியில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே சொன்னாமே காலனைஸ் பண்ணுது, மித்த பேத்தோஜன்ஸை வளர விடாத, மித்த பாக்டீரியாஸோ இல்லை ஃபங்கஸையோ வளர விடாத ரூட்டை வந்து காலனைஸ் பண்ணுது. நீங்கள் வந்து தரையில் போட்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா லீவ்ஸ் டைரெக்டாக எடுத்துக்குது. அப்போ இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், ஃபங்கஸை இது விதவிதமான வெரைட்டி நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி காம்படிட்டிவோ பாராசிட்டிக்கோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் காம்படிஷன் பண்ணி அந்த தேவையில்லாத, அதாவது பிளான்ட்ஸுக்கு நச்சு தரக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு இது வந்து இது ஒரு வெரைட்டி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎனுடைய ப்ரொமோஷன் நிறையா இருக்குது. ஹெச்சிஎன் அப்படின்னா என்னென்னா அது வந்து அமினோ ஆசிட்ஸ், அதாவது புரோத சக்திகள். அப்போது எந்த ஒரு உயிரினம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய அமினோ ஆசிட்ஸ் தான் பில்டிங் பிளாக்ஸு. அப்போ அந்த அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த சூடோமோனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இன்னொரு பெனிஃபிட்ஸு சூடோமோனாஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சில எலமெண்ட்ஸை வந்து பைண்ட் பண்ணி அதை வந்து நியூட்ரியண்ட்டாக எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் அப்போ ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அயன் இரும்புச்சத்து தான் வந்து அனீமிக்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி பிளான்ட்ஸுக்கு வந்து அயன்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. அதெல்லாம் நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோஸில் பார்ப்போம். அதை வந்து சாயிலில் இருக்கக்கூடிய அயன்ஸை பிளான்ட் இன்டேக் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம்ஸ் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எது? இந்த சூடோமோனாஸ். அப்போ அந்த அயனை வந்து அந்த என்சைமோட அது ரியாக்ட் ஆகும்போது அதை வந்து ரூட் வந்து எடுத்து பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்குது. அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது விச் ஹெல்ப்ஸ் இன் பைண்டிங். அது வந்து அந்த தேவையான எலமெண்ட்டோட பைண்ட் ஆகி அது வேறு வழியாக செடிக்கு வந்து போய் சேர்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. சூடோமோனாஸ் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நிறையா பண்ணுது.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுடோமோனஸ் வந்து இந்த க்ரோத் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்ஸ் வந்து வாட்டர் எடுக்கிறதுக்கு, ரூட்ஸ் வந்து கார்பன் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ரூட்ஸ் வந்து விட்டமின்ஸ் எடுக்கிறதுக்கு, இன்னும் வெரைட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை சாயில்லேருந்து உள்ளே இன்டேக் பண்ணுறதுக்கு இந்த சுடோமோனஸ் ஹெல்ப் பண்ணுது. இதுதான் வந்து நீங்கள் வந்து சுடோமோனஸ் உடைய ஒரு கம்ப்ளீட் வந்து பெனிஃபிட்ஸ் வென் கம்பேர்ட் வித் ட்ரைகோடர்மாவோட பார்க்கும்போது சுடோமோனஸில் இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சுடோமோனஸ் அப்படின்னும் போது நமக்கு வந்து அது வந்து ஒரு 2 வெரைட்டியில் வருது. இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்று வந்து பவுடர் ஃபார்ம், இன்னொன்று வந்து லிக்விட் ஃபார்ம். லிக்விட் ஃபார்ம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து 10 ml per லிட்டருக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் ஃபார்ம் அப்படின்னும் போது 20 கிராம் per லிட்டருக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து சாயில்லையும் போடணும், அப்புறமா ஃபாயிலர் அதாவது ஸ்ப்ரே பண்ணியும் லீஃபில் விடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாயிலில் கொஞ்சம் சுற்றி விட்டு மல்ச் பண்ணி வச்சுருக்கிறது பெட்டர். ரெய்னி சீசன் போது மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ராட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய செடிக்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணியோ இல்லை சாயிலையோ போடும்போது இது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இதை யூஸ் பண்ணி முடிச்ச உடனே அதே லிக்விட்னா நீங்கள் வந்து அந்த பாட்டிலில் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷேடி ரீஜனில் வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் உயிருள்ள ஒரு பொருட்கள். அப்போ இது சன்னில் வைக்கும்போது அதோடைய பவர் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே இது வந்து நீங்கள் வந்து பவுடர் ஃபார்மில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஷேடி ரீஜனில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும். சுடோமோனஸ் வந்து நீங்கள் பவுடர் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சாக் பவுடரில் தான் இருக்கும். அதோடைய நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுல இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து லிக்விட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து இன்னும் நிறையாவும் பெட்டராகவும் இருக்கும். அதனால் அதோடைய வீரியத்தன்மை லிக்விட் ஃபார்மில் பவுடர் ஃபார்மோட பெட்டராக இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த பயோ சீரியஸில் வந்து நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது வந்து NPK அப்படின்ற ஃபர்டிலைசர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்